Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீடிலுக்கு எப்படி த்ரெட்டு சுற்றுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எம்போஸ்டு த்ரெட், நம்ம பைப்பிங் ப்ளவுஸ்லலாம் பைப்பிங் வைக்கிறதுக்கு த்ரெட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எம்போஸ்டு த்ரெட் தான் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது நீடில். நான் அயன் நீடிலில் தான் இப்போ நான் த்ரெட்டு சுற்றி காமிக்க போகிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இந்த க்ளூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நீடிலில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து நம்ம த்ரெட்டு சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாக இந்த இடம் அந்த நீடிலில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த பார்ட் வரைக்கும் நம்ம கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது இந்த பார்ட் வரைக்கும் இந்த கிளாத்துக்குள்ளே போகும். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி ஊசியை ஹோல்ட் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து நம்ம த்ரெட் சுற்ற ஆரம்பிக்கணும். நம்ம த்ரெட் எதுக்காக இதில் இந்த நீடிலில் சுற்றுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நீடில் ரொம்ப லீனாகவும் ரொம்ப பாலிஷாகவும் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது க்ரிப் கிடைக்காது. அது மாதிரி கையில் பிடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நீடிலில் த்ரெட்டு நம்ம சுற்றி யூஸ் பண்ணுறோம். நான் எம்போஸ்டு த்ரெட்டு தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த நீடிலோட மேல் பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். மேல் பக்கத்துலேருந்து நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ, அதாவது நம்ம இந்த இடத்துல இருந்து தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம நூல் சுற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த நீடிலோட மேல் பக்கத்தில் இந்த த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம இந்த த்ரெட்டை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி, அதாவது நீடிலோட மேல் பக்கம், இது மேல் பக்கம். மேல் பக்கத்தில் இந்த அளவு நம்ம கேப் விட்டுட்டு அங்கேருந்து இப்படி நீடிலோட ஷார்ப்பான பக்கத்தை பார்த்து இந்த அளவு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம கட் பண்ண தேவையில்லை. இங்கேருந்தே நம்ம சுற்றிக்கலாம் த்ரெட்டை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கைகளால் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கைகளால் இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றினா அது நீட்டாக வராது. நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவு நம்ம சுற்றணும் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், த்ரெட்டை இந்த கையால் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த நீடிலேயே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக நம்ம கைகளால் இந்த த்ரெட்டை இப்படி சுற்றுறதை விட இந்த நீடில் சுற்றும்போது நம்மளால் நீட்டாக சுற்ற முடியும். பாருங்கள் எந்த மாதிரி நீட்டாக வருதுன்னு. இந்த மாதிரி இடது கைகளால் இந்த த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். வலது கைகளால் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக அதுவே சுற்றிக்கும் கிளியராக. பாருங்கள், இதில் கொஞ்சம் கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடது கைகளால் த்ரெட்டை பிடிச்சிக்கணும். வலது கைகளால் நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். இந்த ரொட்டேட் பண்ண அதுவே அழகாக சுற்றி
நீட்டாக சுற்றிக்கும். ஒரு கைகளால் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கணும். ஒரு கைகளால் இந்த மாதிரி நீடியில் வந்து இந்த மாதிரி இப்படி நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி சுற்றிக்கும். அதுவே இப்படி தான் நம்ம வந்து நீடிலில் வந்து த்ரெட்டு சுற்றணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வந்து எப்படி முடிக்கலாம், எப்படி எண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வலது கையில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து இந்த நீடில் இப்படி ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக இந்த த்ரெட்டை விட்டு வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பியும் இன்னொரு வாட்டி அதே மாதிரி நீடியில் சுற்றி இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குதுல, அந்த லூப் வழியாக இந்த த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அப்படி வந்து நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இங்கே இந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நீடிலுக்கு மேலே சுற்றி இருக்கிற அந்த த்ரெட்டுக்கு மேலே வந்து ஃபேப்ரிக் க்ளூ நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ எப்போவுமே இந்த த்ரெட்டு வந்து கலண்டு போகாது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.